Hi students, SEMAS classes queuing model one more model multiple server infinite capacity oda steady state probability we are going to discuss. Enna meaning? Multiple server infinite capacity oda steady state probability P0, Pn, average number of customer in the queue, average number of customer in the system, average waiting time in the system, average waiting time in the queue. இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பார்க்கலாமா எப்படி பார்க்குறதுன்னு? மல்டிபிள் சர்வர் இன்ஃபினைட் கெப்பாசிட்டி தெரியும். என்ன சர்வர் வந்து மோர் தென் ஒன், நிறைய சர்வர்ஸ் இருக்குது. கெப்பாசிட்டி ஆஃப் த சிஸ்டம் இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வரலாம். இதை நம்ம எதை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம்? எனி ticket counter, railway reservation ticket counter, there where you are having a multiple server infinite capacity. இப்போ அந்த மாடலுக்கான ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிக்கிறோம். எப்படி மாடல் 1க்கு we are taking from birth and death ப்ராசஸோட ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டியோ இங்கேயும் அதே எடுத்துக்கலாம். ஸோ we know that from birth and death process in steady state Pn is equal to lambda naught, lambda 1, lambda 2, etc. Lambda n minus 1 divided by mu 1, mu 2, mu 3, etc. mu n into P naught. இதில் lambdaன்றது birth and muன்றது death according to birth and death process. நம்ம இந்த மாடலுக்கு இதை எப்படி assumption எடுத்துப்போம்? Lambda is the arrival rate and mu is the service rate. ஒவ்வொரு மாடலுக்கும் இந்த அசம்ஷனை வச்சுக்கிட்டு தான் we are proceeding. மாடல் 1க்கு எல்லா லாம்டா n is equal to லாம்டான்னு எடுத்துட்டோம், mu n is equal to muன்னு எடுத்துக்கிட்டோம். அதோட டீட்டெயில் டெரிவேஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம், கீழே லிங்க்கில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து அந்த டெரிவேஷனோட மாடல் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த மாடலுக்கும் அதே மாதிரி அரைவல் ரேட் என்ன, சர்வீஸ் ரேட் என்ன, இதை நம்ம அசம்ஷனாக எடுத்துக்கிறோம். ஸோ அரைவல் ரேட் lambda n is equal to lambda for all n and service rate mu n is equal to, இது இங்கே ரெண்டாக மாறும். என்னது? n mu for n less than c and c mu for n greater than or equal to c. அப்படின்னா என்ன மீனிங்கு? இப்போது assume that there are 4 servers. இங்கே 4 சர்வர் இருக்குது, சரிங்களா? இப்போது this is the queue. And if one customer comes, he will go to this. In that case, this one server will working, so it is 1 mu வரும். If another customer comes, he will come here. அப்போ என்ன ஆகும்? இது 2 mu வரும். இப்போ மூணாவதாக ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா இங்கே கண்ணா வருவாங்க, இங்கே வருவாங்க, இப்போ 3 mu ஆகும். இப்போ நாலாவதாக ஒரு கஸ்டமர் வரான்னா இப்போ இங்கே இது என்ன ஆகிடும்னா 4 mu ஆகிடும். இப்போது அஞ்சாவதாக ஒரு கஸ்டமர் வராங்கன்னு வச்சுக்கோம். இப்போ அஞ்சாவதாக ஒரு கஸ்டமர் வந்தான்னா இஸ் வெயிட்டிங். இந்த 4 மியூவில் எந்த சர்வர் வந்து சர்வீஸ் முடிச்சுட்டு போகுதோ தட் கஸ்டமர் வில் கோ டு தட் கவுண்டர். அவனுக்கு சர்வீஸ் என்ன ஆகிடும்? 4 மியூன்னு ஆகிடும். அப்போது இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் சர்வருக்கு முன்னாடி இருக்கிறது வரையும் எவ்வளோ கஸ்டமர் வராங்களோ அவ்வளோ இன்ட்டு மியூ, தட் இஸ் n இன்ட்டு மியூ. இப்போ லாஸ்ட் கவுண்டர் வரும்பொழுது இதுக்கு மேலே எல்லாத்துக்குமே டோட்டல் நம்பர் ஆஃப் சர்வர் இன்ட்டு மியூ, அதுதான் சி மியூன்னு எழுதுகிறேன். இப்போ இந்த இடத்துல n லெஸ் தென் சின்னு எழுதிக்கலாம், இல்லைன்னா n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி மைனஸ் 1ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ இதுதான் மியூ என்னோட சர்வீஸ் ரேட்டு. இந்த மாடலுக்கு நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த மியூ என்ன எப்படி டிரைவ் பண்ணோம். மியூ n is equal to n mu for n less than or equal to c minus c 1 and c mu for all n greater than or equal to c. இப்போ இதை வச்சுக்கிட்டு பி என்ன, இந்த பி என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? இந்த பி என்ன ரெண்டு கேட்டகரியில் போடுவோம். ஃபஸ்ட்டு கேட்டகரியில் போட்டால் என்ன ஆகிடும்? இட் இஸ் என்ன ஆகிடும்? லாம்டா லாம்டா லாம்டான்னு எழுதிங்கன்னா இட் இஸ் லாம்டா பவர் n. கீழே வந்து என்ன ஆகிடும்? 1 மியூ, 2 மியூ, 3 மியூ, எக்ஸட்ரா n மியூன்னு வரும். அப்போ கீழே n ஃபேக்டோரியல் வெளியே எடுத்துக்கிட்டேன்னா இட் இஸ் லாம்டா பை மியூ ஹோல் பவர் என்னன்னு வரும்.
அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். பட் இதுக்கு எப்படி வரும்னு பாருங்கள். இப்போ அதே மாதிரி அதே எக்ஸாம்பிளை நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து அசம்ஷனுக்கு என்ன பண்ணுறேன்னா மொத்தம் 17 பேர் இருப்பாங்கன்னு வச்சுப்போம். இப்போ அதே 4 கவுண்டர். See, when one customer comes, it is 1 mu. 2 customer comes, it is 2 mu. இது 3 mu. இங்கே 4வது கஸ்டமர் வரும்பொழுது தான் இது 4 mu ஆகும். அப்போ எவ்வளோ கஸ்டமர் வராங்களோ அவ்வளோ இன்ட்டு மியூ. பிகாஸ் சர்வர் டைரெக்டாக மொத்தமே ஆக்குப்பை ஆகாது. அப்போ கஸ்டமர் வர வர கஸ்டமர் இன்ட்டு அந்த 1 சர்வர் இன்ட்டு மியூ. இங்கே 2 பேர் இன்ட்டு 2 சர்வர் இன்ட்டு மியூ. 2 சர்வர் ஃபங்க்ஷன் ஆகிறதுனால இது 3 இன்ட்டு மியூ இப்படி போயிட்டுருக்கும். ஃபார் த ரிமைனிங் கஸ்டமர், இந்த ரிமைனிங் கஸ்டமருக்கெல்லாம் சி மியூ. இப்போ ரிமைனிங் கஸ்டமர் எவ்வளோ வரும் இங்கே பாருங்கள். நான் அசம்ஷனுக்கு 17 எடுத்துக்கிறேன். இப்போ ரிமைனிங் கஸ்டமர்னு எடுத்துக்கிட்டேன்னா 14. அந்த 14 எப்படி சொல்லலாம்? 17 மைனஸ் ஆஃப் கவுண்டர் மைனஸ் 1. 17 மைனஸ் ஆஃப் கவுண்டர் டோட்டல் கவுண்டர் மைனஸ் 1. இப்போ அப்படியே இங்கே 17க்கு பதிலாக என்னன்னு எடுத்துக்கோங்க. இட் இஸ் டோட்டலி n மைனஸ் ஆஃப் கவுண்டர் மைனஸ் 1 டைம்ஸ் த ரிமைனிங் கஸ்டமர், இட் இஸ் c இன்ட்டு மியூ. அதனால் இந்த P0ஓட எக்ஸ்பிரஷன்ஸ் நமக்கு இப்படி வருது. 1 மியூ, 2 மியூ, 3 மியூ எக்ஸெட்ரா c மைனஸ் 1 இன்ட்டு மியூ. இந்த ரிமைனிங்க்கெல்லாம் c மியூன்னு வரும். ரிமைனிங் டேர்ம்ஸ் எவ்வளோ? n மைனஸ் ஆஃப் c மைனஸ் 1 டைம்ஸ். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? 1/n ஃபேக்டோரியல் லாம்டா பை மியூ ஹோல் பவர் n. ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. இங்கே பாருங்கள், இதை c மைனஸ் 1 ஃபேக்டோரியல்னு எழுதிடலாம். மியூ பவர் c மைனஸ் 1ன்னு வரும். இது என்ன ஆகிடும்? c பவர் ஆஃப் n மைனஸ் c ப்ளஸ் 1ன்னு வரும். அதே மாதிரி மியூ பவர் ஆஃப் n மைனஸ் c ப்ளஸ் 1ன்னு வரும் இன்ட்டு P0. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இங்கே இந்த c மைனஸ் 1 ஃபேக்டோரியலோட ஒரு c-யை மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஃபேக்டோரியலோட 5-யை மல்டிப்ளை பண்ணால் we can write 5 ஃபேக்டோரியல். அதே மாதிரி c மைனஸ் 1 ஃபேக்டோரியலோட c-யை மல்டிப்ளை பண்ணால் that will become c ஃபேக்டோரியல். அப்போ ரிமைனிங் c பவர் n மைனஸ் c இருக்கும். மியூ பவரில் பாருங்கள், மைனஸ் c ப்ளஸ் c கேன்சல் ஆகிடும், மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடும். இது மியூ பவர் என்னன்னு எழுதிக்கலாம். இப்போ Pn is equal to 1/n factorial lambda by mu whole power n into P0 for all n less than or equal to c minus 1ன்னு சொல்லலாம், இல்லை n less than cன்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு என்ன மாறிடும்? இது 1/c factorial c power n minus c into lambda by mu whole power n into P0ன்னு எழுதிக்கலாம். ஸோ நம்ம இப்போ Pn-ஐ கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம என்ன சொன்னோம்? ஸ்டெடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டிஸை கண்டுபிடிக்கிறோன்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? அதுக்கு P0 நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். P0 கண்டுபிடிக்கிறதுக்கு we know that the total probability is equal to 1. Summation n is equal to 0 to infinity, Pn is equal to 1. Pn இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 2 different value. n equal to 0 to c minus 1ல ஒரு Pn value, n equal to c to infinity-ல Pn is equal to 1. இப்போ தான் அங்கே இந்த மாதிரி 2 இன்டர்வலில் தான் அந்த வேல்யூஸ் இருக்குது. அதனால் 2 இன்டர்வலாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இதில் என்னது வேல்யூ? 1/n ஃபேக்டோரியல் இன்ட்டு லாம்டா பை மியூ ஹோல் பவர் n இன்ட்டு P0 ப்ளஸ் இதுக்கு சமேஷன் n is equal to c to infinity 1/c பவர் c ஃபேக்டோரியல் இன்ட்டு c பவர் n மைனஸ் c இன்ட்டு லாம்டா பை மியூ ஹோல் பவர் n இன்ட்டு P0. திஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இது காமனாக இருக்குது, P0 காமனாக இருக்குது. வெளியே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன்ஸை நான் இப்படி எழுதலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த ஈக்குவேஷனை 1ன்னு வச்சுக்கோங்க. இது ஃபைனைட் சீரீஸ். அப்போது இந்த சீரீஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் வேல்யூ. ஆனால் இது இன்ஃபைனைட் சீரீஸ். இன்ஃபைனைட் சீரீஸை we try to simplify. So consider this part. Summation n is equal to c to infinity 1/c factorial into c power n minus c into lambda by mu whole power n. இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா இண்டிபெண்ட் ஆஃப் சம்மேஷன் டேர்ம்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துக்கிட்டு லைட் டேர்ம் பவர்ஸ் எல்லாம் புட் டுகெதர். இதுதான் கான்செப்ட். இண்டிபெண்டன்ஸ் when you take infinite series summation, the first step is இதில் இண்டிபெண்ட் ஆஃப் த சம்மேஷன்.
அதாவது என்ன மீனிங்னா, நான் வேல்யூ கொடுக்க இந்த சீரியஸில் வேல்யூ மாறாமல் இருக்கிறத நான் காமனாக வெளியே எடுத்துக்கலாம். லைக் டேர்ம் பவர்ஸ் எல்லாம் ஒன்னாக சேர்த்துக்கிட்டேன்னா சீரியஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே 1/c ஃபேக்டோரியல் c பவர் மைனஸ் சியை வெளியே எடுத்துருங்க. இப்போ இந்த c பவர் என்ன இதுவும் கூட சேர்த்துட்டோம்னா சம்மேஷன் n is equal to 0 to c to infinity lambda by mu c ஹோல் பவர் என்னன்னு வந்துடும். இப்போ இந்த சீரியஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வெளியே இருக்கிற இந்த டேர்மை அப்படியே எழுதிக்கலாம். n equal to c போடுங்க. this is equal to lambda by mu c ஹோல் பவர் cன்னு வரும். அடுத்தது lambda by mu c ஹோல் பவர் c plus 1ன்னு வரும். அடுத்தது lambda by mu c ஹோல் பவர் c plus 2ன்னு வரும் ப்ளஸ் எக்ஸெட்ரா. இப்போ பாருங்கள் இதில் எது காமனாக இருக்குது? lambda by mu c ஹோல் பவர் c காமனாக இருக்குது. ஸோ அந்த டேர்மை வெளியே எடுத்துருங்க. டிவைடட் பை c ஃபேக்டோரியல் இன்ட்டு c பவர் மைனஸ் c. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 1 ப்ளஸ் lambda by mu c ப்ளஸ் lambda by mu c the whole square ப்ளஸ் எக்ஸெட்ரா. அடுத்த டேர்மாக எழுதியிருக்கேன் lambda by mu c the whole cube ப்ளஸ் எக்ஸெட்ரான்னு வரும். இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? இதில் பாருங்கள் c பவர் மைனஸ் c பவர் c கெட் கேன்சல்ட். அப்போ இது 1/c ஃபேக்டோரியல் lambda by mu ஹோல் பவர் cன்னு வரும். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூப் இன்ஃபைனைட் சீரீஸ் சம்மேஷன் we know the formula 1 minus x whole power minus 1. அப்போ என்ன எழுதிக்கலாம்? 1 minus lambda by mu c whole power minus 1ன்னு எழுதிக்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டால் எப்படி எழுதிக்கலாம்? lambda by mu whole power c divided by c factorial into 1 minus lambda by mu c. இதை 2ன்னு வச்சுக்கோங்க. 2வை 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா I can write p0 in the expressions summation n is equal to 0 to c minus 1 1 by n factorial into lambda by mu whole power n plus இப்போ தான் கண்டுபிடிச்சோம் lambda by mu whole power c divided by c factorial into 1 minus lambda by mu c. this term is equal to 1. இதிலிருந்து p0 is equal to this term whole inverse எழுதிக்கலாம். or we can write this as p0 inverse is equal to summation n is equal to 0 to c minus 1 1 by n factorial lambda by mu whole power n plus lambda by mu whole power c divided by c factorial into 1 minus lambda by mu c. இது p0 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏற்கனவே நான் சொன்ன ஸ்டடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டியில் நம்ம சில ஸ்டாண்டர்ட் மெஷர்ஸ் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர் இன் த கியூ, ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர் இன் த சிஸ்டம், ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் இன் த சிஸ்டம், ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் இன் த கியூ, அதை எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது நான் முதல்ல அதுக்கு என்ன கண்டுபிடிச்சிக்கிறேன்னா ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர் இந்த கியூ கண்டுபிடிக்கிறேன். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர் இந்த கியூன்னா கியூவில் எவ்வளோ பேர் இருந்த ஆவரேஜாக இருப்பாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா? எல்கியூ இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் n is equal to கியூவில் கண்டுபிடிக்கிறோம். அப்போ கியூ எப்போ ஆக்குப்பை ஆகும்? சி கவுண்டர் இருந்து சி கவுண்டருக்கு மேலே தான் கியூ ஃபார்ம் ஆகும். அப்போ n is equal to c to infinity. கியூவில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? if there are totally n customer in the systemனா c கவுண்டரில் c member getting service, the remaining persons are all standing in the queue. remaining personsனால் எவ்வளோ இருப்பாங்க? n minus c. ஸோ n minus c into pn. இது எப்படி கண்ணா எழுதிக்கலாம்? this is equal to n is equal to c to infinity n minus c into இந்த டேர்முக்கு நீ ஆல்ரெடி அங்கே pn கண்டுபிடிச்சிருக்கிற என்னது 1/c factorial c power n minus c into lambda by mu whole power n into p0. இதை தான் நம்ம அங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ இதில் இண்டிபெண்ட் ஆஃப் சம்மேஷனை வெளியே எடுத்துரு. இதுக்கு முன்னாடி சொன்ன அதே சேம் டிஸ்கஷன்ஸ் தான். ஸோ p0 by c ஃபேக்டோரியலை வெளியே c ஃபேக்டோரியல் அதுக்கப்புறம் c பவர் மைனஸ் சியை வெளியே எடுத்துடுறேன். இட் இஸ் சம்மேஷன் n is equal to c to infinity n minus c into lambda by mu c whole power n. இப்போ இந்த சம்மேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறோம். இதுக்கு நான் ஒரு சின்ன அசம்ஷன் எடுத்துக்கிட்டு இந்த சம்மேஷனை போடுறேன். என்ன எடுத்துக்கிறேன்? x is equal to n minus cன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, n minus c நான் என்ன எடுத்துக்கிறேன்? xன்னு எடுத்துக்கிறேன். தென் n is equal to என்ன ஆகிடும்? c plus x or x plus cன்னு வரும். இப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் இதை எப்படி எழுதிக்கலாம்? இட் இஸ் p0 by
c factorial into c power minus c. பாருங்கள் nc எடுக்கும் பொழுது எக்ஸோட வேல்யூ என்ன ஆகிடும் 0ன்னு வரும். n இன்ஃபினிட்டி எடுக்கும் பொழுது எக்ஸோட வேல்யூ infinity minus anything is infinity. ஸோ இங்கே எனக்கு x is equal to 0 to infinity. n minus cக்கு பதிலாக x எழுதுகிறோம். lambda by mu c nக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம் x plus cன்னு எழுதிக்கலாம். நான் இப்போவே சொன்னேன் இண்டிபெண்ட் ஆஃப் சம்மேஷன் டேர்மை வெளியே எடுத்துருங்க அப்படின்னா lambda by mu c whole power c என்ன பண்ணிடலாம் வெளியே எடுத்துடலாம். இப்போ வெளியே எடுத்துட்டோம்னா இந்த சம்மேஷன் எப்படி மாறும் சம்மேஷன் x is equal to 0 to infinity x into lambda by mu c whole power xன்னு வரும். இப்போ இந்த சம்மேஷனை எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். இங்கே பாருங்கள் c power minus c கேன்சல் ஆகிடுச்சுன்னா மேலே lambda by mu whole power c ஆகிடும். கீழே c factorial வந்துடும். எக்ஸுக்கு வேல்யூ கொடுங்க. எக்ஸ் 0ன்னா ஃபஸ்ட் டேர்ம் 0 ஆகிடும். எக்ஸ் 1ன்னா 1 into lambda by mu c ப்ளஸ் 2 into lambda by mu c the whole square ப்ளஸ் 3 into lambda by mu c the whole cube ப்ளஸ் எக்ஸெட்ரா. இப்போ இதில் lambda by mu c வெளியே இருக்குது. வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே 1 ப்ளஸ் 2 into lambda by mu c ப்ளஸ் 3 into lambda by mu c the whole square ப்ளஸ் எக்ஸெட்ரா. இந்த டேர்ம்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் ஒரு lambda by mu இங்கே கொடுத்துக்கிட்டேன்னா இட் இஸ் lambda by mu whole power c plus 1. இந்த c கீழே எழுதிக்கிட்டேன்னா c into c factorial வரும். இது 1 plus 2x plus 3x ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ 1 minus x whole power minus 2. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் 1 minus lambda by mu c c வந்து டினாமினேட்டரில் இருக்குது whole power minus 2ன்னு வரும். this is equal to lq is equal to lambda by mu whole power c plus 1 divided by c into c factorial into 1 minus lambda by mu c the whole square into p naught. இங்கே நம்ம ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் மற்ற வேல்யூஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன் நமக்கு ஆல்ரெடி தெரியும் லிட்டில்ஸ் ஃபார்முலாவில் என்ன எழுதிக்கலாம் ls is equal to lq plus lambda by mu. lq இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ls கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ws ஆவரேஜ் நம்பர் ஆஃப் வெயிட்டிங் டைம் இந்த சிஸ்டம் எப்படி கண்டுபிடிக்கலாம் ls is equal to lambda ws. இதிலிருந்து ws கண்டுபிடிச்சிடலாம். ls இங்கே கண்டுபிடிச்சோன்னே. அதே மாதிரி ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் இந்த q எப்படி கண்டுபிடிக்கலாம் lq is equal to lambda wq. இதிலிருந்து wq கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த வேல்யூஸ்லேருந்து மற்ற அதர் வேல்யூஸஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் மாடல் 2க்கான ஸ்டடி ஸ்டேட் ப்ராபபிலிட்டியோட டெரிவேஷன். மாடல் 1ஓட டெரிவேஷனை கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.